வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஜிகே டெஸ்ட் பேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ்ஸு, இதில் சிலபஸ் ஓல்டு நியூ சிலபஸை பற்றி நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். அதுக்கடுத்து நம்ம ஸ்கெடியூல் கொடுத்து தான் அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, ஸோ அதை நான் சொல்லி அதில் டெஸ்ட் பேட்ச் மூலமாக நான் என்ன வேர் டு ஸ்டடி கொடுக்க போகிறேன், கவர்மெண்ட் மெட்டீரியல், படிக்கிறதுக்கான யூடியூப் சேனல் வீடியோ, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேனல் டெஸ்ட் பேட்சில் வந்து கொடுப்போம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது ஸோ அந்த அதுக்கடுத்து டெஸ்ட்டு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டாபிக் வைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதான் நம்ம டெஸ்ட் பேட்சோட வளவலன்லாம் இருக்காது. மொத்தமாக இதுக்கு இவ்வளோ தான், இந்த இதுக்கு இவ்வளோ பார்த்தா போதும், இந்த இதுக்கு இது மட்டும் தான் பார்க்கணும், அங்கே தான் இந்த இடத்துல தான் பார்க்கணும், இந்த இடத்துல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீட்டாக கொடுத்துடலாம். நிறையா பண்ணிட்டாங்க, எல்லாருமே பண்ணிட்டாங்க. நம்ம என்ன நீட்டாக பண்ண போகிறோங்கிறது வந்து ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்தையும் ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் பார்க்கும்போது அந்த வேர் டு ஸ்டடி, அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல், யூடியூப் சேனல், டெஸ்ட்டு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை வந்து நான் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு தடவை. எதுக்கும் நீங்கள் பாருங்கள், ஏன்னா சிலபஸ் தானே என்கிட்டே இருக்குது, கையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடாங்க, பாருங்கள் ஒரு தடவை. இதாங்க பழைய சிலபஸ், குரூப் 4க்கான பழைய சிலபஸ். இப்போ நம்ம போகிற டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படின்னா, குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் சேர்த்து தான். ஸோ அடுத்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 2வும் இருக்குது. ஸோ அதுக்காக ஜிஎஸை ஒரேடியாக தரவு பண்ணிடலாம். ஏன்னா அடுத்து நமக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா குரூப் 1 ஃபஸ்ட்டு வரும், அடுத்து குரூப் 4 வரும், அதுக்கடுத்து குரூப் 2 வரும். ஸோ அதனால் ஜிஎஸ் வந்து ஒரு தடவை படித்தாலும் தெளிவாக இது பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ரிவிஷன் முடிச்சிடலாம் சொல்லிட்டு தான். ஏன்னா லாங்குவேஜ் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஜிஎஸ் முடிச்சுட்டு வரும்போது லாங்குவேஜ் வந்து பிரித்து நிறையா பேர் அவ்வளோ வீடியோ போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு அது ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு இதாகும். நம்மளும் இங்கே லாங்குவேஜ்லாம் படிக்க போகாமலாம் இல்லை, தமிழ்லாம் படிக்காமலாம் இல்லை, நம்ம தமிழையும் சைடில் படிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ ஜிஎஸ்க்கு முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி ஜிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதான் நம்ம டெஸ்ட் பேட்சில் பண்ண போகிறது. இது வந்து பழைய சிலபஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஏன் பழைய சிலபஸ் ரொம்ப பிடிக்கும்னா, பழைய சிலபஸில் வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் எனக்கு பழைய சிலபஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போட்டிருக்க டேபிளுமே வந்து எப்படின்னா பழைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆனால் புது சிலபஸில் உள்ளதை ஆட் பண்ணிவிட்டு பழைய சிலபஸில் எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து நான் பழைய சிலபஸை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன்னு சொன்னது வந்து எதுனா, இந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து இருக்க வச்சுக்கோங்க. இது வந்து யூனிட் 1, நான் அதை தான் போட்டு வச்சுருக்கேன். யூனிட் 2ல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வச்சுருக்கேன். யூனிட் 3ல் வந்து ஜியோகிராஃபி தான் வச்சுருக்கேன். யூனிட் 4ல் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 இந்தியன் எக்கானமி, யூனிட் 7 வந்து ஐஎன்எம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூ சிலபஸில் வந்து ஐஎன்எம்ஐயும் ஹிஸ்ட்ரியையும் சேர்த்து ஒரு இதாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கனாமியையும் யூனிட் 9ஐயும் சேர்த்து ஒரு இதாக கொடுத்துட்டாங்க. ஸோ புது சிலபஸில் அப்படி மாற்றிருக்காங்க, மாற்றி யூனிட் 6 வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து யூனிட் 8. எனக்கு இன்னமும் திருக்குறள் வந்து ஜிஎஸ்சில் எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 8 தான் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஸோ அது அந்த எத்திக்ஸ் புக் படித்தா என்னென்ன வரும், அந்த மாதிரி இது எல்லாமே யூனிட் 8 தான் இன்னமும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு வருது. யூனிட் 10 வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நல்லா இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஸோ எனக்கு இன்னமும் பழைய சிலபஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. புது சிலபஸில் அங்கங்கே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த நான் சேஞ்சஸும் நோட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பாக்ஸு கண்டென்ட்டு உங்களுக்கு டேட்டா கொடுக்க போகிறேன்னா, புது சிலபஸும் சேர்த்துட்டேன். ஸோ அதனால் புதுசு பழசு அந்த இதை விட்டுருங்க. ஆனால் யூனிட் 1னா சயின்ஸு அந்த மாதிரி தான் இது இன்னமும் எனக்கு அப்படி நிற்கிறனால நான் அப்படி தான் ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு ஸ்கெடியூல் போடணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஸ்கெடியூலில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் டீட்டெயிலாக புரியும். சரியா? ஓகேயா? ஸோ பார்த்துடலாம். அடுத்தடுத்து 3 எக்ஸாம் வருது, குரூப் 1 வருது. அதுக்கு முன்னாடியே நம்ம இதை முடிச்சிடுவோம். அடுத்து ஒரு ரீகாலும் பண்ணிடுவோம். ரீகால் பண்ணிவிட்டு குரூப் 1 எழுதிடலாம். அதுக்கடுத்து குரூப் 4 மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா குரூப் 4 எழுதிடலாம். குரூப் 2 வந்து குரூப் 1ம் குரூப் 2வும் ஜிஎஸ் கொஸ்டின் வந்து டஃப்பாக தான் இருக்கும். குரூப் 4 வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி போகாது. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஆனாலும் சில இது தெரியாமல் இருக்கக்கூடாது. சில விஷயங்கள்லாம் ஈஸியான விஷயங்கள்லாம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா வெயிட்டேஜ் பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு பாலிட்டியில் 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15 கொஸ்டின் பாலிட்டியை தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, பாலிட்டி படிக்கும்போது எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஸோ அப்படியே எக்கனாமிக்ஸையும் சைடில் அப்படியே கையோடு பிடிச்சி கூப்பிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு டிஎன்பிசியோட சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா, சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க,
ஜியோகிராஃபிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஜியோகிராஃபிலேருந்து ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன், பூமி எப்படி உருவாகுது அந்த இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்க வச்சுக்கோங்களேன், வந்தோடனே பூமியை பற்றி ஃபுல்லாக படிச்சிருவீங்க. படித்து முடிச்சோடனே நம்மளோட ஹிஸ்ட்ரி, இண்டஸ் வேலிலேருந்து அந்த நாகரிகம் வந்துச்சு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. இந்தியாவோட நாகரிகம் இண்டஸ் வேலின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லெமுரியா கண்டத்தில் இருந்தோம் அப்படிலாம் கண்டுபிடிச்ச ஆய்வுகள்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படியே படிச்சிங்கன்னா வரும், அப்படியே ஒவ்வொரு இதாக வரும். அதுக்கடுத்து நமக்குன்னு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பாலிட்டி. ஸோ அப்படியே வரிசையாக தான் இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் இந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி போகுது, அந்த 5 இயர் பிளான்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐஎன்எம் வந்து ஹிஸ்ட்ரியில் தான் வரும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து ஏன்சியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் பிரிக்கும்போது அங்கே மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி பிரிக்கும்போது இந்த ஐஎன்எம் இருக்குது. ஸோ அதில் கொடுத்ததை இங்கேயும் அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றுமே மாற்றலை. அந்த தலைவர்கள் இந்த மாதிரி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. 1-2 சேர்த்துருக்காங்க. அதை வந்து நான் ஸ்கெடியூலில் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ ஐஎன்எம் எப்படி போராடினாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்ம தமிழ் சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான இது, தமிழ்நாடோட நிர்வாகம், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் பழைய சிலபஸே சூப்பராக தான் இருக்கும், பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் எனக்கு பழைய சிலபஸ் பிடிக்குங்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வர எக்ஸாமே டேட்டும் ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன். டேட் பார்த்துட்டு ஸ்கெடியூல் அப்படியே ஃபுல்லாக சொல்லிடுறேன். இதான் டிஎன்பிசியோட அட்டவணை, நடக்க போகிற எக்ஸாம்ஸு. குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1 வரும். ஸோ ஏப்ரல் 1 வரும். ஜூன் 15 எக்ஸாம். ஓகேயா? குரூப் 4 வந்து நான் ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஏப்ரல் 25 வரும். நம்ம மார்ச்லேயே முடிச்சிடலாம். மார்ச் அந்த ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பேட்ச் வந்து முடிச்சிடும். ஸோ ஜிஎஸ் வந்து தெளிவாயிடலாம். ஸோ ஏன்னா நமக்கு ஏப்ரலில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம போடுற ஸ்கெடியூல் எல்லாமே நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் மட்டுமே தானே தவிர மற்றபடி படிக்கிறதுக்கான டைமே கிடையாது. சரியா? ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சு படிக்கணும்லாம் நினைக்காதீங்க. அது வந்து ரொம்ப வேஸ்ட்டு, பண்ணுற தப்பே அதான். ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏப்ரல் 25 வரும். ஜூலை 13 வந்து எக்ஸாமு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணுவோம். குரூப் 2A அது வந்து ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது ஜூலை 13 வந்து நமக்கு வந்து குரூப் 4 முடிஞ்ச அடுத்த 2 நாள்லேயே குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 போச்சு, குரூப் 2 இருக்குது, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வேலைக்கே வேணாம். நீட்டாக ஒரே ஸ்கெடியூலு நீட்டாக முடிச்சுட்டு அது இந்த 3 எக்ஸாமையும் பார்த்து முடிச்சுட்டு இது எப்படியோ வச்சுக்கலாம். 3 இதையும் மொத்தமாக முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிடும். அவ்வளோதான். ஏன்னா டக்குன்னு வேலைக்கு போனால் தான் அடுத்து நிறையா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. நிறையா செய்யணும், நிறையா ஃபீல் பண்ணணும், எவ்வளோ ஜாலியாக இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம படிக்கிறதுனால ஒன்றுமே ஃபீல் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அதனால் டக்குன்னு பாஸ் ஆகிட்டு டக்குன்னு வேலைக்கு போயிடும். அதான் நமக்கு பண்ணிக்கிற ஒரு நல்லது. அவ்வளோதான். வேலைக்கு போய்ட்டு நிறைய நல்லது பண்ணுவோம், அது மற்றவங்களுக்கு நிறையா பண்ணுவோம். நம்ம பண்ணிக்கிற நல்லது என்னென்னா டக்குன்னு படித்து டக்குன்னு வேலைக்கு போகணும். இது ஒரு இது மட்டும் தான் கான்செப்ட், உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதான் இதில் சொல்கிறது. ஸோ ஓகே. அதுக்கடுத்து செப்டம்பர் 28 வந்து குரூப் 2 நடக்கும் எக்ஸாமும். சரியா? நம்ம ஒரே தடவை ஜிஎஸ் படிச்சிடும். நம்ம படிக்கிற ஜிஎஸ் வந்து குரூப் 1க்கு ஈக்குவலாக இருக்குமா தெரில. ஆனால் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நானும் எழுதியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இன்னும் நிறையா ஆத்தர்ஸ் புக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கணும். ஸோ அது வேறு மாதிரி போகும். அதனால் நம்ம குரூப் 1 எழுதுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கு தான் படிக்க போகிறோம். அதனால் ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக படிக்கலாம், போட்டு ப்ரெஷரெலாம் ஆக தேவையில்லை. அதனால் நீங்கள் படிக்கும்போது அந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது படிப்பீங்க, ஆன்லைனில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க படிப்பீங்க, ஆத்தர்ஸ் புக்கில் ஏன்னா குறிப்பிட்ட டாப்பிக்கு தான் படிக்க போகிறோம். அதனால் வளவலன்லாம் நம்ம படிக்க மாட்டோம். ஸோ இந்த டாப்பிக்கு இது வேறு புக்கில் என்ன இருக்குது அந்த மாதிரி படிக்கும்போது ஈஸியாக கவரும் ஆகிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஸ்கெடியூல் பார்த்துடலாம். இது உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை ரீகால் பண்ணிட்டேன். குரூப் 1 வந்து ஜூன் 15, குரூப் 4 வந்து ஜூலை 13, செப்டம்பர் 28 வந்து குரூப் 2. ஓகேயா? ஸோ நம்ம ஸ்கெடியூலை பற்றி பார்த்துடலாம். இதான் நம்ம இதோட ஸ்கெடியூல். ஓகேயா? நம்ம பண்ண போகிற ஸ்கெடியூலு நம்ம வந்து மொத்தம் எவ்வளோ டேஸ் பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு 100 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். அதான் 100 நாள் தான் நம்ம படிக்க போகிறதுக்கான இது. ஓகேயா? நம்ம பிளான் வந்து 100 நாள் தான் படிக்க போகிறோம். அதுவும் ஜிஎஸ் தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். தமிழை வந்து சைட் பை சைடாக படிக்க போகிறேன். ஏன்னா தமிழை படிக்காமல் விட்டோம் ஜிஎஸ் படித்தனால அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் தமிழ் முடிச்சிடும் நீட்டாக. நியூ புக்கும் முடிச்சிடலாம், பழைய புக்கும் படிச்சிடலாம். ஏன்னா 11th 12th மட்டும் படிக்க முடியாது. அது மட்டும் நம்ம
இதை முடிச்சுட்டு இதை தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் அதை லாங்குவேஜ் வந்து கடைசியாக தானே பார்ப்பேன். ஏன்னா சிலபஸ் படியும் நிறையா வீடியோலாம் இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தாலே போதும். ஸோ ஏன்னா இலக்கணம் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை படிக்கும்போது இதையும் சைட் பை சைடாக படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் தமிழையும் சொல்கிறேன். ஸோ தமிழ் வந்து சைட் பை சைடாக படிப்போம். மெயின் ஃபோக்கஸ் வந்து ஜிஎஸ்சில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ லாங்குவேஜை பார்த்துடலாம். ஏன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம இங்கேயும் கொஞ்சம் படிச்சு வச்சுட்டோமே, நமக்கு இன்னும் பெண்டிங் வந்து 11th 12th மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ அது ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டே 1 எப்படி இருக்குன்னா, அந்த டெஸ்ட்டோட டீட்டெயில் வந்து நான் இதுக்காக தனியாக ஒரு டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி தான் அதில் தான் போட முடியும். ஏன்னா மொத்தமாகலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குரூப்லேயே போட்டே இருந்தால் நிறையா பேர் பார்க்க மாட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நானும் எவ்வளோ சொல்லிகிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே என்னடா சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அன்ஃபாலோவில் தான் போகுது. அதனால் இது தனியாகவே நீட்டாக ப்ரைவேட்டாகவே கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெஸ்ட் டீட்டெயில் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும்னு அதை கேட்டுருவேன் மதியம். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி அந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். என்னென்ன படிக்கணும், எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டெய்லி நான் ரிமைண்டர் கொடுத்துருவேன். நாளைக்கு இதான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நைட் வந்து நான் ரிமைண்டரும் கொடுத்துருவேன். ஸோ இதான் போட்டிருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டி 1, பாலிட்டி 2, 3, எக்கனாமிக்ஸ் 1 இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். சிம்பிளாக தான் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் வந்து உள்ள கீழே வந்து டேபிள் கொடுத்துருக்கேன். நான் அடியில் வந்து டேபிள் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த டேபிளை பார்த்து தான் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மேலே எப்படி கொடுத்து வச்சுருக்கேன்னா, நீட்டாக சிம்பிளாக பாலிட்டி 1, ஏன்னா அந்த இந்திய தேசிய வரலாறு, தேசிய காலகட்டம், காந்தியம் 1, இந்திய அரசியல் அமைப்பு, குடியுரிமை சட்டம், அடிப்படை கடமைகள் அப்படிலாம் போட்டோம் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பெருசாக இருக்கும், வளவலன்னு இருக்கும். எனக்கு இந்த பெருசாக வளவலன்லாம் அதெல்லாம் பிடிக்காது. நீட்டாக இதா ஓகே, கீழே என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீட்டாக படிச்சுட்டு போனோம், அவ்வளோதான். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சோட ஸ்பெஷலே நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் கீழே பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் எப்படி கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு தடவை ஒரு கிளாரிஃபை பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஸோ ஓகேயா, அந்த மாதிரி ஐஎன்எம், இந்த கெமிஸ்ட்ரி 1, 2 இந்த மாதிரி தான் டேபிள் போட்டு வச்சுருப்பேன். 6th நீங்கள் தமிழ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓல்டு புக்கு 9 இயல் இருக்கா, 9 இயல் படிச்சுட்டு ஒரு ரிவிஷனு. அதுக்கடுத்து 7th புக்கு படிக்கிறோம். 7th படிச்சுட்டு 6, 7 ஒரு ரிவிஷனு. அதுக்கடுத்து 8th படிக்கிறோம். 8th ஃபுல்லாக முடிச்சுட்டு 6, 7, 8 3 ஒரு ரிவிஷன், இது ஒரு செட்டு. அதுக்கடுத்து 9th 10th ஒரு செட்டு. ஓல்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ புக் வரும் தமிழும் பார்க்கும்போது அப்படியே தமிழ் படிச்சுட்டு தான் வரும். தமிழ் 10th வரைக்கும் முடிச்சிடும். ஸோ நியூ புக்கும் ஓல்டு புக்கும் 10th வரைக்கும் தமிழ் முடிச்சிடும். அதுக்கடுத்து இங்கிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு இதையும் 1, 2, 3 போட்டு வச்சுருப்பேன். யூனிட் 8 1. எனக்கு இன்னமும் அந்த பழைய சிலபஸ் தான் ஞாபகம் இருக்குது. திருக்குறள்லாம் பழசு தான் ஞாபகம் வருது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி யூனிட் 8 போட்டு வச்சுருக்கேன். புதுசு இன்னமும் எனக்கு நான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணல, மைண்டில் ஏற்றலை. ஆனால் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நம்மளோட ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில் வேணுனாலும் தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த ப்ரைவேட் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ இப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கான அந்த ரிவிஷன் ஸ்கெடியூலும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து காலைல தமிழ் படிப்பீங்க, மதியம் வந்து பாலிட்டி படிப்பீங்க, சாயந்தரம் வந்து இந்த மேக்ஸ் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு 2 நாள் கழித்து பாலிட்டி பார்ப்பீங்க, எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு டாபிக், இதில் ஒரு டாபிக், இந்த மாதிரி ஒரு டாபிக் தான் பார்ப்பீங்களே தவிர மொத்தமாலாம் போட்டு டம்ப் பண்ணி ரொம்ப கஷ்டமாலாம் படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பாலிட்டியில் ஒரு டாப்பிக்கு குடியுரிமைனா, எக்கனாமிக்ஸில் வந்து 5 ஆண்டு திட்டம் படிப்பீங்க. ஸோ இதில் வந்து 5 ஆண்டு திட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த குடியுரிமை வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இல்லாட்டி ப்ரேயாம்பிள் கூட வச்சுக்கோங்களேன். ப்ரேயாம்பிள் படிக்கும்போது இங்கிட்ட குடியுரிமை 5 ஆண்டு திட்டம் வரும். 5 ஆண்டு திட்டத்தில் அந்த வரிசையாக ஒவ்வொரு இயர்ஸ் இருக்கும், என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க இருக்கும். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் திரும்ப படித்தா ஈஸியாக மைண்டில் நின்றுடும். ஸோ இந்த மாதிரி தான், ஒன்று குறைஞ்சிருந்துச்சுன்னா ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா 2 தான் பிரிச்சுருக்கேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா அது ஒரு 2 பார்ட்டாக, அதாவது அதில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு இதுலேயும் டைப் வந்து 14 டைப்பு 12 டைப்புன்னு இருக்கும். நீங்கள் அதை பிரிச்சுக்கணும். அதில் வந்து இப்போ 12 டைப் இருக்குன்னா 6 டைப் வந்து ஒரு செட்டு, அடுத்த 6 டைப் வந்து ஒரு செட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். ஒரேடியாகவும் பார்க்க முடியாது, ஏன்னா டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு
எவ்வளோ தான் படிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எவ்வளோ ஓடும், எவ்வளோ ஓடாது, எந்த டாபிக் ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலுமே குரூப் 4 கொஸ்டின் பார்க்குறதுக்கும் குரூப் 1 கொஸ்டின் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா குரூப் 1 கொஸ்டின் பார்க்குறப்ப எவ்வளோ டைம் எடுக்கும், குரூப் 4 கொஸ்டின் பார்த்தா எவ்வளோ நேரத்தில் அதை பார்த்து முடிக்கலாம். நம்ம அதை பார்த்து அனாலிசிஸ் பண்ணால் நேரம் ஆகும். நம்ம டக்குன்னு அதெல்லாம் ஒரு மனப்பாடம் பண்ணுவோம், அப்படியும் படிப்போம். சில பேர் உட்காந்து பொறுமையாக அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி அதுக்கு டைம் இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு டைமும் 6 மாதம் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து ரொம்பலாம் கொடுக்கல. சிம்பிளாக இது ஒரு டாபிக், இதில் இருந்து ஒன்று, இதில் இருந்து ஒன்று. நான் ஒரேடியாக பாலிட்டியே போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அந்த மாதிரி தான் பாலிட்டி கொஞ்சம் பார்த்துட்டு, எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு, அதுக்கடுத்து ஐஎன்எம் வந்துடும். அதுக்கப்புறம் சயின்ஸ் போயிடும், கெமிஸ்ட்ரி போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக மாறி மாறி வரும். அப்படியே ஹிஸ்ட்ரி வருவோம், யூனிட் 8 போவோம், ஹிஸ்ட்ரி படிப்போம், பயாலஜி படிப்போம், ஜியோகிராஃபி படிப்போம். வெயிட்டேஜ் அடிப்படையில் தான் சயின்ஸையும் விட்டுறக்கூடாது. சயின்ஸையும் சைடு பை சைடாக பார்த்துட்டே இருக்கணும். ஜியோகிராஃபியெல்லாம் நான் லாஸ்ட்டாக போட்டேன், கடைசியாக போட்டேன். ஏன்னா அதுக்கு 5 மார்க்குக்கு தான் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை லாஸ்ட்டாக போட்டேன். மற்றபடி பாலிட்டி நிறையா கேட்குறதுனால பாலிட்டி 15 கொஸ்டினால பாலிட்டி ஃபஸ்ட்டு. எக்கனாமிக்ஸும் அந்த யூனிட் 9 பழைய சிலபஸில் அதுவும் சேர்த்து 20 மார்க் கேட்குறதுனால அதை அடுத்து போட்டிருக்கேன். ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் வந்து ரெண்டுமே சேர்த்து தான் 10 மார்க்கு. எப்படியும் இந்த காலவரிசைப்படுத்துக்க அது ஒரு 2 கொஸ்டின் இருக்கும் 10 கொஸ்டினில். அதுக்கப்புறம் இந்த அக்பரோட வெற்றிகள்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி கேட்பாங்க. இங்கே ஐஎன்எம்மில் காந்தி, இந்த தமிழ்நாட்டில் நடந்த இது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ஓவரால் கவராக இருந்தால் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்குது. ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடியை வந்து அன்னன்னைக்கு ரிமைண்டரில் சொல்லிடுவேன். என்னென்ன படிக்கணும் ரிமைண்டர் நாளைக்கு படிக்க வேண்டியது நாளே நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸாகவும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, என்னென்ன படிக்கணும், புக்ஸு, வேறு அதர் மெட்டீரியல் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா. ஏன் அதர் மெட்டீரியல் சொல்கிறேன்னா, நான் ஒரு இது காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். ஒரு கொஸ்டின் வந்து இப்போ அடுத்து காட்டுறேன். அந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு குரூப் 2வில் கேட்ட கொஸ்டின். குரூப் 2 தானே, குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சப்போஸ் குரூப் 4லையும் கேட்கலாம். அதான் ஒரு டாபிக் படிக்கும்போது அதை பற்றி ஃபுல்லாக படிச்சிடுவோங்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஜியோகிராஃபியில் ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக தான் படிக்க போகிறோம், ஈஸியாக தான் படிக்க போகிறோம். தமிழ் வந்து எல்லோரும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் ஈஸியாக டக்குன்னு பார்த்துடலாம். பிகினராக இருந்தால் கூட தமிழ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா பார்க்கலாம். ஸோ அதனால் கிடைக்கிற டைமில் எது ஈஸியாக முடியுமோ அதை டக்குன்னு முடிச்சுட்டு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, அதை வந்து அப்படியே பொறுமையாக அடுத்ததாக படிங்க. ஈஸியானதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க, கொஞ்சம் டஃப்பானதை அடுத்து படிங்க. அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்கெடியூல் தான். வாங்க அந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன டேபிள் போட்டு வச்சுருக்கேன், எப்படி இருக்குது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த கொஸ்டின் தான் நான் சொன்னது. டேஸ் ஒரிஜினல் நேம் வாஸ் குமாரசாமி நாயக்னு கேட்டிருக்காங்க. அதாவது யாருடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர்னு கேட்டிருந்தாங்க. இது ஆப்ஷன் வச்சு நம்ம போடலாம். கட்டபொம்மனும் ஊமாதுரை இந்த 2 பேரும் தான் ரிலேட்டாக இருப்பாங்க. தீரன் சின்னமலை வந்து நமக்கு தெரியாது, மருதுபாண்டியர்கள் வந்து தெரியும். ஸோ தீரன் சின்னமலை வந்து நம்ம படிச்சிருப்பாங்க. அவருக்கு இயற்பெயர் வந்து எங்கேயும் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோமானா இல்லை. கட்டபொம்மனுக்கும் இயற்பெயர் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தோமானா இல்லை. ஊமத்துறைக்கும் தெரியாது, மருதுபாண்டியருக்கும் சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு நம்ம சொல்லி தான் படிச்சிருப்போம். ஸோ அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல இயற்பெயர்னு கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் நேம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குமாரசாமி நாயக்கர்னு வரும்போது தீரன் சின்னமலையும் வர மாட்டார், மருதுபாண்டியரும் வர மாட்டாங்க. கட்டபொம்மனும் ஊமத்துறையும் மட்டும்தான் வருவாங்க. அதில் கட்டபொம்மனுக்கு ஒரு இயற்பெயர் இருக்குது. நம்ம வந்து அவரோட அப்பா பேர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவருக்கு மகனாக பிறந்தார், அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து அப்படி தான் படிச்சிருப்போமே தவிர அவரோட இயற்பெயர் வந்து படித்தோமான்னு எனக்கு ஸ்கூல் புக்கில் படித்த மாதிரி தெரில. அதுக்கடுத்து ஊமத்துறையை பற்றியும் அவரோட தம்பி, இவர் கட்டபொம்மனோட தம்பி அப்படி சொல்லிட்டு தான் படிச்சிருப்போம். ஆனால் இவருக்கு இயற்பெயர் எங்கேயுமே இருக்காது, ஸ்கூல் புக்கில் இருக்காது. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா, நான் அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு புக்கு படித்தேன். அந்த ஒரு புக்கில் இருந்துச்சு, எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த புக்கில் இருந்து தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி படித்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கேருந்து என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பிரித்து தனித்தனியாக கொடுத்துருவேன், நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பார்த்து படிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போ வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு படிக்கும்போது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க போகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ பாளையக்காரரை படிக்கும்போது
ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் அப்படின்னு கட்டபொம்மன் வருவாங்க, அப்படி ஒவ்வொருத்தராக வருவாங்க. அவங்கள பற்றி படிக்கும்போது ஈஸியாகவும் படிச்சிடலாம். ஸ்கூல் புக்கை படித்து தெளிவு பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க நடந்த சண்டை, அந்த இவ்வளோ பக்கடா கொடுக்கல, அதுக்கப்புறம் அவர் வந்து திருநெல்வேலியில் வந்து அலக்கழிச்சார், ஜாக்சன் வந்து இவரை அலக்கழிச்சார், அதுக்கடுத்து ராமநாதபுரம் மன்னரால் காட்டி கொடுக்கப்பட்டார். இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு இதாக வரும். படித்து அதை ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு தெளிவாக்கிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இவங்களை பற்றின சிறப்பு, இவங்களை பற்றின பெருமை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு முன்னொரு புக்கு ஏதாச்சும் படித்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ரெஃபரன்ஸ்க்குன்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் தான் இருக்குது. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, அந்த புக்கு டைட்டில் நேம். ஆமாம், தற்கால வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வெங்கடேசன் ஒருத்தர் எழுதியிருப்பார். அந்த புக்கில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கிடைக்குது. ஸோ ஆனால் அதில் ஸ்கேன் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, தெளிவாக இருக்காது. ஸோ புக்கில் பார்த்தா மட்டும்தான் இது தெளிவாக இருக்கும். ஸோ புக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த புக்கு வாங்கி வைக்கிறது நல்லது தான். ஸோ ஏன்னா பிடிஎஃப் வந்து சரியில்லை அவ்வளோவா. 73 MPக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 73 MP 25 MPக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து நிறையா கிடைக்கிது. ஆனால் அது நல்லா இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே தான் இருக்குது பாருங்களேன். கருத்தையாங்கிறது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட இயற்பெயர். ஸோ 1760 ஜனவரி 3 பிறந்தார். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட அப்பா பேர் படிச்சிருப்போம். சண்முகக்கனி அம்மாள்னு நம்ம படிச்சிருக்க மாட்டோம், அது தெரியாது. ஸோ இங்கே அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இளைய சகோதரர் இருவர் ஊமைத்துறை என்று அழைக்கப்பட்ட குமாரசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊமைத்துறைங்கிற என்று அழைக்கப்பட்ட குமாரசாமி, அப்போனா குமாரசாமிங்கிற இயற்பெயர் தான் ஊமைத்துறைக்கு அப்படின்னு நம்ம இங்கிறது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் வந்து நான் நிறையா பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு அளவு ஐடியா இருக்குது. ஸோ இப்படி கேட்பாங்க, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும். குடியரசு டாபிக், சிட்டிசன்ஷிப்னு பாலிட்டியில் படிக்கிறோன்னா அதை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். பிரேம்பிளை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்கா, பிரேம்பிள் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் ஐடியாவும் கொடுத்துருவேன். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அது வந்து நான் நைட்டு உங்களுக்கு அடுத்த நாள் என்ன படிக்கணும்னு சொல்லுவேன் தெரியுமா. அப்போ சொல்லும்போது நாளைக்கு இந்த டாபிக் படிக்க போகிறீங்க, இந்த டாப்பிக்கில் வந்து இந்த ஆர்டர் இந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துலாம் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் கொஸ்டினும் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து வேணால் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். நான் டெலகிராம் குரூப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டேன். வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர் இவங்களாம் வந்து வரிக்கட்டில் சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து சண்டை போடுவாங்க. ஆனால் வந்து வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் இருப்பார் தெரியுமா, முத்துவடுகநாதர், அவர்கிட்ட ஏன் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஆன்சர் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் சொன்னாங்க. ரெண்டாவது சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கான நான் ரெஃபரன்ஸு காட்டிடுறேன். ஸோ அதுவும் இந்த புக்கில் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த புக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதர், இவரை படிக்கும்போது தான் இவர் கூட வந்து ஏன் பிரிட்டிஷ்காரங்க சண்டை போடணும்னா சம்மந்தமே இல்லை. ஏன்னா 1772 வந்து இவரை கொன்ன பிறகு 8 வருஷம் வேலுநாச்சியார் காத்திருந்து 1780 வெள்ளைக்காரங்களை அந்த கொன்று அந்த சிவகங்கை கோட்டையை வந்து கைப்பற்றுவாங்க. இது வந்து நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம், இவங்களை பற்றி படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ எல்லாமே இருக்குது இதில். அவர் வந்து டச்சுக்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து வணிக வசதி செஞ்சு கொடுப்பாரு. அது வந்து பிரிட்டிஷ்க்கு பிடிக்காது. அவன் நம்ம கேட்குறோம் நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டான், அவன் கேட்குறான் அவனுக்கு செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட 2 தடவை சொல்லி அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு வருவாங்க. இவர்கிட்ட சண்டைக்கு வந்து இவரை சூழ்ச்சி செஞ்சு தான் அந்த போரில் டேரெக்டாலாம் கொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி சூழ்ச்சி மாதிரி பண்ணி தான் இவரை கொல்லுவாங்க. ஸோ நேருக்கு நேராக அவங்க அடிக்கவும் மாட்டாங்க, அவன் கேட்குறத கொடுக்காட்டினா அவங்களுக்கு கடுப்பாகும், எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் தெளிவாக தான் பிளான் பண்ணி தான் நம்ம ராஜாக்கள்லாம் கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த புக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சு. ஸோ இவரை ஏன் வந்து அட்டாக் பண்ணணும் சம்மந்தமே இல்லாமல். வேலுநாச்சியார் வந்து அவங்க நீட்டாக ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, ஸோ நீட்டாக தான் வாழ்கிறாங்க. இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, இவங்க பீஸ்ஃபுல்லாக தானே இருக்காங்க. இவங்ககிட்ட ஏன் இந்த லைனில் வரணும், அங்கிட்டு தான் சண்டை போட்டு அவங்க வரி கொடுக்கல அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு, இவர்கிட்ட ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது தான் நிறைய தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் படிக்கணும், ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி படிக்கிற எல்லா ட்ரிக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா படிக்கலாம், ஈஸியாக படிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும். ஒரேடியாலாம் மொத்தமாலாம் போட்டு என்ன பண்ணாலும் சுத்தமாக ஏறாது, மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் முக்கியமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக நான் போட்டு அந்த டேபிள் காட்டுறேன், அதையும் பாருங்கள்.
இதான் நம்ம போட்ட டேபிள். ஸோ இதான் டேபிளோட தெளிவான இது. ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் கொடுத்துருக்கேன். சயின்ஸ் வந்து நம்ம சயின்ஸ் எடுத்தோடனே சயின்ஸ் படிக்க போகிறதில்ல. சயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சைடு பை சைடாக அப்பப்போ தான் ஒவ்வொரு நாள் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு இங்கிட்ட பெருசாக ஒரு டாபிக் பார்த்தோன்னா சயின்ஸில் ஒரு சின்னதாக ஒரு டாபிக் இந்த மாதிரி தான் போகுது. இதில் இந்த கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த கலரில் ஹைலைட் பண்ணது வந்து புதுசாக கொடுத்துருக்குது. இதை வந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. சிலபஸ் நீங்கள் என்ன நம்பலாம் வச்சுக்கோங்களேன். இவன் பழைய புக்கில் பழைய சிலபஸில் உள்ள போட்டிருக்கான்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பழசையும் புதுசையும் ஃபோனில் பிடிஎஃப் வச்சுருப்பீங்க தெரியுமா? அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. நான் அதில் போட்டிருக்க டாபிக் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேணால் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது வரைக்கும் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே தெளிவாக இருக்கா, எல்லாம் கவர் பண்ணுறேன் நான். இந்த புதுசாக ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது வந்து இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது சிலபஸில் இருக்குது. மற்றது எல்லாமே பழைய சிலபஸில் உள்ளது தான். பழைய சிலபஸில் உள்ளதான் புதுசுலேயும் இருக்குது. ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இதில் இந்த புதுசாக இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து புது சிலபஸில் இருக்குது. கெமிஸ்ட்ரி எந்த சேஞ்சஸும் இருக்குல்ல. பயாலஜியில் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்து வச்சுருப்பான். அதில் கொடுக்கும்போது லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னு கொடுத்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்து வச்சுருப்பான். ஏன்னா எல்லா இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி எல்லா யூனிட்லேயும் தனித்தனியாக சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு படிக்கக்கூடாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவன் மென்ஷன் பண்ணியிருந்த வார்த்தை லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தான். கொடுத்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்து வச்சுருந்தான். ஸோ இந்த வார்த்தை புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதையும் சேர்த்துட்டேன். அதனால் தான் இப்போ 2 டாபிக் படிக்க போகிறீங்கன்னா இதில் வந்து 2ன்னு போட்டு வச்சுருப்பேன். ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் இவிஎஸும் இந்த இது ஒரு டாபிக், இது ஒரு டாபிக். ஸோ அதனால் 2ன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வட்ட கேட்குறான் புக் அண்ட் ஆதர்ஸ். நேருவோட நூல்களை வந்து காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறான். ஸ்போர்ட்ஸில் அந்த அவார்டு வாங்கினதை பற்றி கேட்குறான். ஸோ அவார்ட்ஸ் வந்து நம்ம 2024 ஏன்னா 2025 எக்ஸாம் நடக்கிறதுனால நம்ம 2024 உள்ளதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்கின அவார்ட்ஸு, கேம்ஸ் அண்ட் அந்த ப்ரைஸு, அந்த இப்போ கூட குகேஷ் கூட ஜெயிச்சாங்க, அந்த தம்பி கூட ஜெயிச்சார், வின் பண்ணார் செஸ்ஸில், வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஸோ அது நிறையா இருக்குது. நிறையா நடந்த அந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்த ஒலிம்பிக் நடந்துச்சு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்கு, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு நம்ம இங்கேயே பார்த்தோம் தெரியுமா? லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வருது. ஸோ இதுவும் இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் சிம்பிள்ஸ். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா இதுலேயும் சேர்த்து கொடுத்துட்டான். அதனால் இந்த இதெல்லாம் வந்து இல்லைன்னு நினைக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கலரில் ஃபுல்லாக கொடுத்துருக்க ஃபுல்லாக புது சிலபஸில் கவர் ஆகலை, ஆனாலும் இருக்குது, பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூ பார்ட் இன் கரண்ட் இதெல்லாம் யூனிட் 9 கவர் ஆகுது. ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்கீமு, ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம் இதெல்லாம் யூனிட் 9 கவர் ஆகுது. அதாவது பழைய சிலபஸ் யூனிட் 9 உள்ளது. அதுக்கடுத்து நேஷ்னல் வெல்ஃபேர் ஸ்கீமு, ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் ஜிஏ டேக்கு. ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ என்ன அப்டேட்டாக வருதோ அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து எக்கனாமிக் ட்ரெண்டு, இது வந்து எக்கனாமிக்ஸில் வரும். இந்த கவர்னன்ஸ் அண்ட் பாலிசி நோட், பட்ஜெட் இதெல்லாம் வந்து கொடுக்கல, புது சிலபஸில் இல்லை. அதனால் நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் பாலிசி நோட் பார்க்கணும், பார்த்தா மட்டும் தான் முடியும். என்விரான்மெண்ட் வந்து யூனிட் 3 வந்து கவர் ஆகுது. ஜியோகிராஃபியில் வந்து என்விரான்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை வந்து பழைய சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்து வச்சுருந்தான். ஸோ ஓகே, ஏன்னா இல்லாதெல்லாம் நான் நோட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கங்கே யூனிட் நான் போட்டிருக்கேன். இது என்ன தெளிவாக கேட்டாலும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ஜியோகிராஃபி, இதில் இந்த எர்த் லொக்கேஷன் இது புதுசாக இருந்துச்சு. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இது வந்து ஜியோகிராஃபியில் வந்து புதுசாக கொடுத்து வச்சுருந்தான். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு தான் பழைய சிலபஸில் இருக்கும். புது சிலபஸில் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். மேபி இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் வந்து இதில் சேர்த்தனால இது கேட்கலாம் போல். ஸோ இதை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க போல், ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த இது தேவையில்லை, இந்த டாபிக் தேவையில்லை. ஆனால் குரூப் 2, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வந்து தேவை. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ரீட்னு போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து அலர்ட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக ஜஸ்ட் ரீட்னு போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஜஸ்ட் ரீட்னு போட்டு வச்சுருந்தா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 3க்கும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இதுக்கு மட்டுமே பார்க்க போகல. ஏன்னா ஜிஎஸ் வந்து ஒரு தடவை படிக்கும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் மோஸ்ட்லி இப்போ ஜியோகிராஃபி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக சேர்த்த டாபிக் வந்து நான் புதுசாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர் போட்டு வந்து ஜஸ்ட் ரீட்னு போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இது வந்து குரூப் 4க்கு வராது. ஏன்னா மோஸ்ட்லி நிறையா பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது குரூப் 4ஆக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் நிறையா யூஸ் ஆகிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து குரூப் 1, குரூப் 2 அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேயா? ஸோ அதனால் இது ஜஸ்ட் ரீட்னு போட்டு வச்சுருவோம், தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம ஒரே இதில் எல்லாமே தெளிவாக போகிறோம், அதனால தான். ஸோ இது அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி, குப்தா, டெல்லி சுல்தான், மொகல்ஸ், மராத்தா, சவுத் இந்தியா கிங்டம், சேரா, சோலா, பாண்டியான்னு இருக்கும். இந்த இடையில ஹைலைட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் வந்து
இது படிக்கும்போது இது வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வரிசையாக தான் வரும். இண்டஸ் வேலி வரும், அதுக்கடுத்து அந்த வேத காலம் வரும், அந்த புத்திசம் ஜெயினிசம் ஏதோ ஒரு படத்தில் ஒரு சிலையை வச்சு விற்பாங்க. அந்த சரத்குமார் நடித்த படம். அதில் கூட அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த புத்தர் வந்து 2 இதாக பிரித்தாங்க, ஹியூயானம் மகாயானம் ஏதோ. அது எனக்குமே மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி சினிமா பார்க்கும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்லாம் நிறையா வரும். இப்போ வந்து மொகல்ஸ் பார்க்குறீங்க வச்சுக்கோங்க. மொகல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப படித்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஜோதா அக்பர்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். அந்த ஜோதா அக்பர் அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது அது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஏன்னா உட்காந்து படிச்சுட்டே மட்டும் இருக்க முடியாது. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நான் அந்த டாபிக் சொல்லும்போது இதுக்கு இந்த மாதிரி படம்லாம் இருக்குது, இதை பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்லிடுவேன். ஸோ அதனால் இருக்குது. இந்த டெல்லி சுல்தான்லாம் படிக்கும்போது அலாவுதீன் கில்ஜி வருவார். அலாவுதீன் கில்ஜி வந்து கொஞ்சம் மோசமான பையன் தான். ஆனால் அவரோட நாட்டை வந்து விரிவாக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இதில் கரெக்டாக திறமையான ஒரு ஆளும் கூட. ஆனால் என்ன கொஞ்சம் காட்டு மிராண்டி பையன், அவ்வளோதான். கொஞ்சம் முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பான், இந்த மாதிரி பண்ணுவான். ஆனால் அவன் கொள்கையில் அவன் கரெக்டாக இருந்திருக்கான், அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து சித்தூர் சூறையாடல்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சித்தூர் வந்து எப்படி சூறையாடல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. புக்கில் வந்து எப்படி இருக்குன்னா குட்டி பாக்ஸில் அந்த இயர் இந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருப்பான். ஆனால் அதுக்குமே ஒரு கதை இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது பத்மாவத்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த பத்மாவத் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் உங்களுக்கு படிச்சுட்டே மட்டும் இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன மூவி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். நாளைக்கு இந்த டாபிக் படிக்க போகிறீங்கன்னா, நாளைக்கு வந்து டெல்லி சுல்தான் பார்க்க போகிறீங்கன்னா, இதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான மூவி இருக்குது, இதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்தால் படித்து முடிச்சுட்டா அப்படின்னு அதையும் சொல்லிடுவேன். மொகல்ஸ் பார்க்கும்போது ஜோதா அக்பர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இடையில உள்ள இந்த இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட்னு போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களாம் யார் என்னென்னு ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கில் இருக்குது, நான் வேர் டு ஸ்டடி கொடுப்பேன். ஸோ அதனால் அது பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்தியன் கல்ச்சரு இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். இந்தியாவோட கல்ச்சரு, அதாவது இந்த தீபாவளி வந்து நம்ம கொண்டாடுறோம், இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறோம். இந்தியாவில் வந்து பல மதங்கள் இருக்குது, அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் விஜயநகர பாமினி அரசு இதுவும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலபஸில் வந்து அந்த வார்த்தை கொடுக்கல. ஸோ அதனால் கொடுத்த வார்த்தையை மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது இந்தியன் பாலிட்டியில் எல்லாமே முக்கியங்க. அவங்களுக்கு தனியாக வருஷப்படி கொடுத்துட்டேன். ஏன்னா அதில் வந்து யூனியன் லெஜிஸ்லேட்டிவ்னு போட்டான். அதில் போடும்போது இந்த பில்ஸ் பற்றி பார்க்குறது இந்த இதெல்லாம் நிறையா இருக்குது. பில்ஸ் இருக்குது, அங்கே பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு இவங்களாம் பார்க்கும்போது ஆர்டிக்கிள் படிக்கணும். ஸோ ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டிருந்து வரனால உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரெயாம்பிள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரெயாம்பிள் பார்க்கும்போது நான் ப்ரெயாம்பிள் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டேன். இருக்கிறதுலே பெஸ்ட்டான வீடியோ வந்து நல்ல வீடியோவாக இருக்குது. இப்போ டேஃப் அகாடமியில் வந்து ஆகாஷ் சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார் ப்ரெயாம்பிளுக்கு. இதே சுரேஷ் அகாடமியில் கனிமுருகன் சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ப்ரெயாம்பிளை பற்றி ஒரு 2 வீடியோவோ ஒரு வீடியோவோ இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு முக்கியமான நல்ல வீடியோ, பெஸ்ட்டான வீடியோ இருக்கிறதுலே இதை பார்த்தா இது போதும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி உள்ள வீடியோவும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன். ஸோ வேர் டு ஸ்டடியோட சேர்த்து அந்த வீடியோ ரெஃபரன்ஸும் வந்துடும். அதுக்கடுத்து வந்து ஆர்டிக்கல் 370 வந்து கேன்சல் பண்ணாங்க ஜம்மு காஷ்மீருக்கு. அதை வந்து அம்பேத்கர் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லுவார். நேரு வந்து கோபால் சுவாமின்னு ஒருத்தர் வச்சு எழுத வச்சுருப்பார். ஸோ அதுக்கான அதை பற்றின பெஸ்ட்டான வீடியோ எது இருக்கோ அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் தேடி கஷ்டப்படுறதுக்கு நீட்டாக அங்கே இதை பார்த்தா போதும், இதில் எல்லா டேட்டாவும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா நான் எல்லாமே செல்ஃப் லேர்ன் தான் பண்ணேன். செல்ஃப் லேர்ன் பண்ணனால தான் எனக்கு எது எங்கே எல்லாமே தெரியுது. ஸோ செல்ஃப் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் முடியும். உங்களுக்கு தேடி கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு தான் நான் தேடி பார்த்து கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணதை உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஈஸியாக கொடுத்துட்றேன். அதான் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஒரு ஸ்பெஷல். ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமியில் வந்து இந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் இது வந்து புதுசாக சேர்த்துருந்தாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இன் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருக்கும் பழைய சிலபஸில். இப்போ புது சிலபஸில் அக்ரிகல்ச்சர் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் தூக்கிட்டாங்க. அதனால் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் இதையும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் போட்டதுனா சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவும் ஒரு நாள் டாப்பிக்காக தான் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஃபுல்லாக ஒரு டாப்பிக்காக வரும்போது ஒரு நாள் நீங்கள் அது கொஞ்சமாக
அது பெருசோ சிறுசோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கான டைம் நான் கொடுக்காமலாம் இல்லை. ஸோ அதுக்கான டைம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதில் எல்லாமே தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து யூனிட் 7 ஐஎன்எம். ஸோ இந்த இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இது வந்து ஐஎன்எம்மில் வந்து எங்கே இருக்குன்னா யூனிட் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ சிலபஸில் யூனிட் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் போட்டு ஜஸ்ட் ரீலு அந்த மற்றபடி காந்திய காலகட்டம் இந்த மாதிரி இது எமர்ஜென்சி நேஷ்னல் லீடர் சொல்லும்போது இதில் வஉசி இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த சிலபஸ் பார்க்கும்போது நிறையா இருக்கும். பெரியார், வஉசி இந்த மாதிரி எல்லாரோட இதுவும் கொடுத்துருப்பாங்க. முத்துலட்சுமி அம்மையார் இந்த மாதிரி அது ஃபுல்லாத்தையும் நான் மொத்தமாக நேஷ்னல் லீடர்னு போட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் அதுக்கான நான் பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு படிக்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து யூனிட் 8 தமிழ் சொசைட்டி படிக்கும்போது அந்த நம்மளோட அந்த புறநானூறு இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா பழைய கொஸ்டின்லலாம் கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்லையும் கேட்குறாங்க. அதனால் தமிழில் வந்து இதெல்லாம் இல்லையே நினச்சலாம் கவலைப்படாங்க. தமிழ் சொசைட்டி படிக்கும்போது படிக்கணும். அதனால் தமிழ் புக்கை வந்து ஒரு தடவை படிச்சிருங்கிறேன். அதுக்கடுத்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, தமிழ் லிட்ரேச்சர், திருக்குறள் வந்து 6லேருந்து 12 வரைக்கும். ஸோ அதெல்லாம் திருக்குறள்லாம் வந்து தமிழ் புக்கு படிக்கும்போது ஒரு நாளைக்கு 5 குறளாக படிங்க. நான் எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு 5 குறளாக படிங்க, 5 ஆர்டிக்கலாக படிங்க. அப்படி படித்தா கூட ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். ஸோ அது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, ஸோ பெரியார், அண்ணா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து யூனிட் 9 வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அதில் ஜாயின்ட் ஆயிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எஜுகேஷன் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க, சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 10 மேக்ஸு, அதாவது பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி போட்டனால தான் இந்த மாதிரி யூனிட் 10, 9, 8ன்னு போட்டிருக்கேன். புது சிலபஸ் வந்து எனக்கு இதையும் கம்பைன் பண்ணலாம் ஒரு மாதிரி பிடிக்கல. அதனால் எனக்கு பழைய சிலபஸ் நீட்டாக இருந்ததுனால அது போட்டு ப்ளஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து நியூவாக கொடுத்தது ஃபுல்லாக ஒரு ஹைலைட்டில் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்க வேண்டியது ஃபுல்லாக ஒரு ஹைலைட்டில். ஸோ இப்படி கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் படிக்கும்போது. இப்போ சிம்ப்ளிகேஷன்னா 2 தான் முடிச்சிடலாம். பெர்சன்டேஜ் வந்து நான் ஒரு 13 டாபிக் இருக்குன்னா ஒரு 7 டாபிக் ஒரு இது, 6 டாபிக் ஒரு பார்ட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரித்து பார்ப்போம். HCF, LCM இது 2யும் நான் ஒரே இதாக தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 2யும் பாதியாக 14 டைப் இருக்குன்னா 7 டைப் ஒரு நாள், இன்னொரு 7 டைப் ஒரு நாள். நான் இங்கே வந்து 2ன்னு போட்டு வச்சுருப்பேன். அதாவது 2 பார்ட்டாக HCF வந்து 2 பார்ட்டாக பாருங்கள் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். ஆனால் நான் கொடுத்த வீடியோவில் வந்து HCF, LCMமும் சேர்த்து தான் 14 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். 14 டைப்போ 16 டைப்போ. ஸோ அதை நீங்கள் பாதியாக பிரித்து பார்க்கும்போது ஒரு இது பார்க்கும்போது நமக்கு முடிஞ்சிடும், இன்னொரு இது பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கெடியூல் நல்லா தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் இந்த மேலே கொடுத்துருக்க ஸ்கெடியூலில் டேட் இது பண்ணி டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் இது ரிலீஸ் பண்ணிடலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான். நான் இங்கே சிம்பிளாக டே 1, டே 2ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் கரெக்டாக. ஸோ டேட் போட்டு மோஸ்ட்லி அந்த மார்ச் ஸ்டார்டிங் அந்த ஒரு 10 தேதிக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஏப்ரல் ஸ்டார்டிங் அந்த ஒரு 10 தேதிக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஏன்னா 3 மாதங்கும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபுல்லாக தான் முடியும். ஏன்னா 100 நாளுங்கும்போது அந்த ஏப்ரல் ஒரு 10ஆம் தேதி கிட்டே வரும். ஸோ அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். அந்த டேட்டை அந்த இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டேட் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. அதுவும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், ஜாயின் பண்ணுறவங்கள பொறுத்து தான் அதுவும் மாற்றப்படும். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜாயின் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் படிச்சுட்டு நான் நீட்டாக முடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் நான் சொல்கிறேன். சேர்ந்தே படிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிடையாது. நான் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ப்ரைஸே நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இந்த மற்றவங்க மாதிரி 199, 299 அந்த 99ன்னு அந்த ஒரு ரேட் வச்சு உங்களுக்கு அந்த ரேட்டே தெரியாமல் அப்போல்லாம் நான் அதெல்லாம் சொல்லலை. அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ப்ரைஸையும் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு யாருக்கும் சொல்லவும் வேணாம். நான் செஞ்சேன்னு யாருக்கும் சொல்லவும் வேணாம். ஸோ எதுக்கு எனக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு யாரும் அந்த கிராட்டிடியூட்லாம் வேணாம். நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீங்க, 2 பேருமே காம்படிட்டர் தான். ஸோ அதுதான் நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்தீங்கன்னா சேர்ந்து படிக்கலாம். அதாவது இப்போ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பாலிட்டியில் ஒரு 5 டாபிக், எக்கனாமிக்ஸில் ஒரு 3 டாபிக், மேக்ஸு இதுக்கான டெஸ்ட்டாக தான் இருக்கும். தமிழ் வந்து கொஞ்சமான கொஸ்டின் தான் இருக்கும். இல்லாட்டி நான் தமிழுக்கு வந்து நிறையா ஃப்ரீ கொஸ்டின் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு. ஸோ நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிஎஸ் பற்றின கொஸ்டினாக மட்டும்தான் இருக்கும். நிறையா கொஸ்டின் நான் அனாலிசிஸ் பண்ணனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த டைப்னால் இதுதான் இருக்கும். ப்ரையாம்பிள்னால் இப்படி தான், ஃபண்டமெண்டல் ரைட்னால் இப்படி தான் இருக்கும். மேட்ச் த ஃபாலோவிங் அதான் கேட்பாங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே சொல்லிடுறேன்.
இல்லாட்டி எந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எதில் மேட்ச் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி இப்போ கேட்குற ட்ரெண்டும் பார்த்துடலாம். ஸோ எப்படினாலும் நான் உங்களுக்கு கொஸ்டின் நீட்டாக தான் கொடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்குள்ளே ரிவைஸ் பண்ணுறதுக்கும் சாயந்தரம் தான் டெஸ்ட் நடக்கும். அது ஆன்லைனில் இது பண்ணுறதா இல்லை நான் பிடிஎஃப் கொடுத்து இது பண்ணுறதா? ஆன்லைன்னா நீங்கள் ஃபோன்லேயே எழுதிடுவீங்க. கூகுள் ஃபார்ம் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எழுதிட்டு டெலகிராம் குரூப்பில் நீங்கள் தனியாக போடணும். ஸோ அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ ஓகேயா, அதுக்கடுத்து நான் இதுக்கான ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் ஸ்கெடியூல். நான் ஓவரால் கொடுத்துட்டேன். ப்ரைஸ் வந்து சொல்லிடுறேன். டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து இந்த 199,000 அந்த மாதிரிலாம் 99 அந்த மாதிரிலாம் நான் சொல்லலாம். ரவுண்டாக 300 நான் இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காகனா எனக்கு வந்து அந்த பிடிஎஃப் எடிட் பண்ணணும். எனக்கும் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை அப்போ வேலையாயிரும். ஸோ நான் உட்காந்து அதை பண்ணி தான் கொடுக்கணும். எனக்கு இந்த ஸ்கெடியூல் போடுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது. ஸோ டைப் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடி பண்ணுறதுனா சும்மா இல்லை. 100-150 கொஸ்டின் வைக்க போகிறேன்னா அந்த 150 கொஸ்டின் டைப் பண்ணுறது, ஆப்ஷன் செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒருத்தன் தான் பார்க்க போகிறேன். அதனால் யாரும் சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ நான் படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். அதனால தான் உங்களுக்கு இது நீங்கள் இது பார்க்கும்போது 100 நாள் படிக்கிறீங்க. எத்தனை நாள்? 300 சொல்கிறேன்னா அதை 100 நாளால் வகுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 ரூபா தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஒரு நாளைக்கு 3 ரூபா தான் அதிகபட்சமே. 3 ரூபா இன்றைக்கி நம்ம படிக்கிறோன்னா இதுக்கு 3 ரூபா செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நானும் அங்கே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணும்போது எனக்கும் செலவாகும். உட்காந்து டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் ஆகாது, ரெடி பண்ணணும்ல. ஸோ அதுக்காக டைம் ஸ்பெண்ட் ஆகும். அதை உட்காந்து எடிட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது. கூகுள் ஃபார்மில் பண்ணாலும் ஆன்லைனில் பண்ணாலுமே எனக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அவ்வளோ கொஸ்டின் இது பண்ணணும். ஆப்ஷன் செட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது. டைப் பண்ணுறது, தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங்னு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதுவும் கொஞ்சம் பேர் சேர்ந்தால், ஒரு 5 பேரோ 10 பேரோ வந்தாலும் முடியாது. கொஞ்சம் நிறையா பேர் வந்து இது பண்ணால் தான், சப்போர்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ அதையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதான் 300 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஏன்னா தமிழுக்கே வந்து 500 சொல்லிட்டு போடுறாங்க. குறிப்பிட்ட ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 400 500 இந்த மாதிரி போடுறாங்க. நான் மொத்தத்துக்கு ஓவரால் ஜிஎஸ்க்குன்னு பார்க்கும்போது மொத்தமாக இதில் எது வருது? ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் வருது, கரண்ட் அஃபேர்ஸ் வருது, ஐஎன்எம் வருது, ஹிஸ்ட்ரி வருது, எக்கனாமி வருது, பாலிட்டி வருது, யூனிட் 8 and 9 வருது, மேக்ஸ் வருது. இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. மேக்ஸ்க்கான ஃப்ரீ வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் இது. விருப்பம் உள்ளவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கேட்குறேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுறது, அடுத்தடுத்த ப்ரொசீட் பண்ணுறது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளாக அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கணுங்கிறத நான் முதல் நாள் ரிமைண்டர் கொடுத்துருவேன். அடுத்த நாள் படிக்க போகிறது, அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியாக படிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான். விருப்பம் இல்லைனாலும் ஓகே தான். நான் நீட்டாக படித்து நான் இது பண்ணிடுறேன். நீங்கள் அங்கே தேடி படிக்கிறதுக்கு இங்கே ஒரேடியாக நான் செல்ஃப் லேர்ன் பண்ணனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ இது பண்ண முடியுது. எனக்கு எங்கெங்கே இருக்கும், என்னென்ன படிக்கணும் எல்லாம் தெரியுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கைட் பண்ணவும் முடியுது. எனக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் அடுத்த ஒரு இது சொல்லவும் முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுறது வேஸ்ட்டுங்கிற, தேடி டைம் வேஸ்ட் பண்ணி கஷ்டப்படுறதுங்கிற பதிலாக இந்த வருஷம் ஒரு வேலை இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணி அரைஞ்சி இது பண்ணி போகிறதுக்கு பதிலாக ஈஸியாக முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இது ரொம்ப ரொம்ப கம்மியான தொகை தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். தேங்க்யூ.